அஸ்ஸலாமு அலைக்கும். நியார் கிச்சன் தமிழ் சமையலில் நம்ம அவிச்ச முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து உப்பு, காஷ்மீர் மிளகாத்தூள், மல்லித்தூள், ரெட் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 வெங்காயம், கொஞ்சோண்டு மல்லி இலை, 3 முட்டை, 1 தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். முட்டையை வேக போட்டுக்குவோம். முட்டை வந்தோன்னா பார்ப்போம். சட்டி வச்சாச்சு, ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு, வெங்காயம் போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடும். வதங்கிட்டோம் பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடுவோம். அதுக்கு நல்லா வதங்கிட்டோம். மல்லியை போடுவோம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. ஜீரகம் 1 ஸ்பூன் போடுவோம். காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கணும் பார்ப்போம். முட்டையை ஊற்றி எடுத்துட்டாச்சு. முட்டையை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க வேண்டியதுதான். சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை இதை போட்டுக்குவோம். போட்டு நல்லா ஒரு 10 விட்டுருவோம். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் கிச்சனுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.